ஸோ மைடியர் பூதம் வந்து என்னுடைய கெரியரில் என்னோடய லைஃப்பில் வந்து அது ஒரு ஒரு மைல்ஸ்டோன்னே சொல்லலாம். பெரிய ஒரு எனக்கு உண்டான ரெகக்னைசேஷன் அதில் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 12 இயர்ஸ் 2004 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் திருச்சியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது சரிகமா இந்தியா லிமிட்டெடில் ஒரு ஆடிஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கு போய் ரெஃபரன்ஸ் எடுத்து அதில் செலக்ட் பண்ணி வந்தது. அது ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ அது பை காட்ஸ் கிரேஸ் அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு வந்து பிகாஸ் அந்த டைமில் இருந்த எல்லாருடைய ஆதரவு அந்த சீரியலுக்கு கிடச்சிது. எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்கிறேன். இன்னமும் அவங்களோட அன்புக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது வந்து உண்மையிலே வந்து அவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணணுன்னு தான் நினப்பேன். ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு எப்பப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் எல்லா ஃபேன்ஸ்க்கும் எல்லா மக்களுக்கும் வந்து நான் தேங்க் பண்ணணுன்னு தான் நினப்பேன். மற்றவங்களுக்கு இது கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு அது கிடச்சிருக்கு. அது வரைக்கும் ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு தெம்.